அறிவுக்களஞ்சியம். நடத்துபவர் இஸ்மாயில் பி மாஹி. அல்லாவின் திருநாமத்தால் புகழ் அனைத்தும் அல்லாஹுவுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழித்தோன்றல்கள் மீதும் தூய மனைவிமார்கள் மீதும் அவர்களது சஹாபாக்கள் மீதும் மறுமை நாள் வரை அன்னாரது போதனைகளை உள தூய்மையுடன் செயற்படுத்துவோர் ஒவ்வொருவர் மீதும் சலமாத்தும் சலாமும் உண்டாவதாக. ஆமீன். முதிர்ந்து வரும் முத்தான முத்துக்களான மாணவ செல்வங்களுக்கு ஒரு வித்து, எதிர்கால அறிவு விருத்திக்கு ஒரு நிலையான சொத்து, நாளைய தலைமுறையினருக்கு ஒரு நாட்டு, நாளைய தலைவர்களான மாணவ தங்கங்களுக்கு 8 திக்கும் புத்துயிர் அளிக்கும் புத்தாக்க அறிவு மேடை. காலத்தால் அழியாத செல்வம் கல்வி செல்வமே. அதனை அடைய துடிக்கும் மாணவ செல்வங்களுக்கு பரந்த உலகில் விரிந்த அறிவை வழங்கும் அறிவு களஞ்சியம். கடந்த 65 வருடங்களாக நாடு முழுவதும் எதுவித தங்கு தடையுமின்றி அதன் சொந்த வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ், சிங்களம், ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இலக்கம் 77 டெம்டகுட வீதியில் அமைந்திருக்கும் வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ். தரம் 1 முதல் கல்வி பொதுத்தராதர உயர்தரம் வரைக்குமான உசாத்துணை நூல்கள், கடந்த கால வினாவிடை பத்திரங்கள், மாதிரி வினாத்தாள்கள், பொதுவான தலைப்புகளிலான நூல்கள், சிறுவர் முதல் பெரியோர் வரைக்குமான கதை புத்தகங்கள், நாவல்கள், இஸ்லாமிய அறிவு நூல்கள், முன்மொழிகளில் அல் குர்ஆன் விளக்க நூல்கள். கடந்த 65 வருட காலமாக ஒரே கூரையின் கீழ் நாடு முழுவதும் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இலக்கம் 77 டெம்டகுட வீதியில் அமைந்துள்ள வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ். கல்வி பொதுத்தராதர உயர்தரத்திற்கான அரபு மொழி, இஸ்லாம் மற்றும் இஸ்லாமிய நாகரீகம் ஆகிய பாடங்களுக்கான கடந்த கால வினாவிடை பத்திரங்கள், பாஸ்ட் பேப்பர்ஸ் தற்போது இஸ்லாமிக் புக் ஹவுஸில் பெற்றுக் கொள்ளலாம். கடந்த கால வினாவிடை தொகுப்பு நூலானது மாணவர்கள் இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் புதிய கட்டமைப்பில் தயாரிக்கப்பட்டு நேர்த்தியான வடிவமைப்பில் ரெய்ட்மோ வெளியீட்டகத்தினால் வெளியீடு செய்யப்பட்டுள்ளது. உங்கள் பிரதிகளை பெற்றுக்கொள்ள இன்றே அழையுங்கள். 0757 400 800 0757 400 800 அல்லது இதே இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் செய்வதன் ஊடாகவோ அல்லது இஸ்லாமிக் புக் ஹவுஸின் இணையதள முகவரியான www.ibs.lk எனும் இணையதளத்துக்கு பிரவேசிப்பதன் ஊடாகவோ ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்து உங்கள் வீட்டுக்கே வரவழைக்கலாம். கிழக்கு மாகாணத்தை மையமாக கொண்டு அம்பாறை மாவட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான அறிவுக்களஞ்சிய போட்டிகள் சம்மாந்துறை தாருஸ்ஸலாம் மகாவித்யாலயத்தில் மர்ஹூம் கலாநிதி MHM அஷ்ரப் ஞாபகார்த்த மகாபுல மண்டபத்தில் ஒலிப்பதிவு செய்யப்படுகிறது. போட்டிகளுக்கு தலைமை தாங்குகிறார் அதிபர் AA அமீர் அவர்கள். நடுவர்களாக கடமையாற்றுகிறார்கள் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன ஆங்கில சேவை முன்னாள் கட்டுப்பாட்டாளர் அல்ஹாஜ் MHM தாசிம். அறிவு களஞ்சியம் விளம்பர ஒருங்கிணைப்பு ஜனாப் MRM நியாஸ். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஜனாப் MHM வசீர். தயாரிப்பாளர் ஜனாப் AM முஹம்மத் ரலீம். புள்ளிப்பதிவாளர்களாக பாடசாலையின் பிரதி அதிபர் AB முஹம்மத். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தலைமையகம் மற்றும் பிறை FM ஆகியவற்றில் தயாரிப்பாளராகவும் அறிவிப்பாளராகவும் கடமையாற்றிய கலாபூஷணம் அல்ஹாஜ் யூனுஸ் கே ரஹ்மான். சாதனை விருதுகள் பலவற்றை வென்ற பிறை FM அறிவிப்பாளர் ரம்ஜானா ஜமீல். எழுத்தாளரும் கவிஞரும் வானொலியின் சிரேஷ்ட அபிமானியுமான நிந்தவூர் MI உசனார் சலீம். இலங்கை முதலீட்டு சபையில் கடமையாற்றும் MTI ஃபாரிஸ். அட்டாளைச்சேனை ஆசிரியர் மிஃப்ராஸ். அல் ஹாஃபில் ALM ஹனீஃபா மற்றும் AM முகமது ஃபவுசோர் ஆகியோரோடு அறிவுக்களஞ்சியம் நிகழ்ச்சி அனுசரணையாளர்கள் கொழும்பு 9 இலக்கம் 77 டெமட்டகுட வீதி ரீடர்ஸ் பாரடைஸ் வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ். அதன் சார்பாக அதன் பிரதம அலுவலர் ஜனாப் ரிம்சான் ரஃபீக் மற்றும் ரீட்மோ பதிப்பகத்தின் நிர்வாக உத்தியோகத்தர்
அஷேக் அரூஸ் யூசுப் ஆகியோர் சமூகம் அளித்திருக்கிறார்கள். பிரதம அதிதியாக சம்மாந்துறை பிரதேச செயலாளர் தேசபந்து அல்ஹாஜ் எஸ்எல் முகமது ஹனீஃபா கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். சட்டென்ற கேள்விக்கு பட்டென்று பதிலளித்து தத்தம் அணிகளுக்கு பலம் சேர்க்க வந்திருக்கும் போட்டியாளர்களை இப்போது நாம் அறிமுகம் செய்து வைக்கின்றோம். எனது வலது புறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் பாலமுனை அல் ஹிதாயா மகளிர் கல்லூரி அணியினர். எனது இடது புறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் பொத்துவில் மத்திய கல்லூரி அணியினர். விடையளிக்கும் முதல் போட்டியாளர் சாதிகீன் சஹ்ரா பாலமுனை அல் ஹிதாயா மகளிர் கல்லூரி. வாசிப்பை நேசித்துப்பார், வளமாக்கும் அது உன்னை. இதோ உங்களுக்கான கேள்வி. அல் குர்ஆனில் இடம்பெற்றுள்ள ஒரே ஒரு நபி தோழரின் பெயர் என்ன? அபூபக்கர் சித்திக். இல்லை, அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த விடயம் தவறானது. சந்தர்ப்பம் எதிர் அணியினருக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன. சரியான விடை ஜாயித் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்பது சரியான விடை. எந்த அணிக்கு புள்ளிகள் வழங்கப்படவில்லை. அடுத்த விடையளிக்கும் பொத்துவில் மத்திய கல்லூரி அணியின் முதல் போட்டியாளர் எம்.ஆர். சஞ்சிதா அணித்தலைவி. எவருடைய தொழுகை மானக்கேடான விடயங்களில் இருந்தும் வெறுக்கத்தக்க விடயங்களில் இருந்தும் பாதுகாக்கவில்லையோ அவர் தொழவே இல்லை. இதோ உங்களுக்கான கேள்வி. இஸ்லாமிய வரலாற்றில் தோற்றம் பெற்ற உமையாக்கள் பரம்பரையில் இருந்து எத்தனை பேர் ஆட்சி பீடம் ஏறினார்கள்? 3 பேர். இல்லை, அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. 5. சந்தர்ப்பத்தை எதிர் அணிக்கு விடுகிறோம். 9. இரு அணிகளும் சரியான முறையில் விடையளிக்க தவறிவிட்டன. சரியான விடை 14 பேர் என்பது சரியான விடை. எந்த அணிக்கு புள்ளிகள் வழங்கப்படவில்லை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் அப்துல் கஃபூர் ஃபாத்திமா ரிலா பாலமுனை அல் ஹிதாயா மகளிர் கல்லூரி. தெய்வத்தான் ஆகாதெனும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். இதோ உங்களுக்கான கேள்வி. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் தந்தை அபூ சுஃபியானுக்கு பெரும் வெகுமதிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கியது மாத்திரமன்றி ஒரு பிரதேசத்தின் ஆளுநராகவும் நியமித்தார்கள். அந்த பிரதேசத்தின் பெயர் என்ன? ஷாம் பிரதேசம். இல்லை, அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. சந்தர்ப்பத்தை எதிர் அணிக்கு வழங்குகிறோம். யமன் பிரதேசம். இரு அணிகளும் சரியாக விடையளிக்கவில்லை. சரியான விடை நஜ்ரான். நஜ்ரான் என்பது சரியான விடை. எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் டி.எஸ். ஹஜிஸ்தா பொத்துவில் மத்திய கல்லூரி. அல்லாஹ் கூறுகிறான், அறிவு ஞானம் பொதுவானது. இது எவருக்கு கொடுக்கப்படுகிறதோ அவர் அதிகம் நன்மை பெறுவராகிறார். இதோ உங்களுக்கான கேள்வி. இஸ்லாமிய ஆட்சி வரலாற்றில் எவ்வித சண்டையும் இல்லாமல் அந்நியர்களிடமிருந்து முஸ்லிம்களுக்கு வந்த நிதி அரபு வழக்கில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. பைத்துல் மால். அந்த விடயம் தவறானது. சந்தர்ப்பம் எதிர் அணியினருக்கு. இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன. சரியான விடை அல் பை உ. அல் பை உ என்பது சரியான விடை. இந்த விடையை எவரும் வழங்காத காரணத்தினால் எந்த அணிக்கும் நாங்கள் புள்ளிகளை வழங்கவில்லை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் முகமது ஜமீல் அஸ்ஜா பாலமுனை அல் ஹிலால் மகளிர் கல்லூரி. ஒரு முஸ்லீமுக்கும் முஸ்லீம் அல்லாதவருக்கும் இடையிலான வேறுபாடு தொழுகையை விடுவதாகும். இதோ உங்களுக்கான கேள்வி. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் பல பிராந்தியங்கள் காணப்பட்டன. அவற்றில் 2 பெயரை கூறுக. யமன், சிரியா. இல்லை, அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. நஜ்ராஜின். அந்த விடையும் தவறானது. எதிர் அணிக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது. உரோம், யமன். இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன. ஷாம், கூபா, பஷரா, குராசான், மதீனா முனவ்வரா, எகிப்து. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் பொத்துவில் மத்திய கல்லூரி A.W. அப்துல்லா. வீழ்ந்தான் என்பதை விட வீழ்ந்த போதெல்லாம் எழுந்தான் என்பதே பெருமை. இதோ உங்களுக்கான கேள்வி. ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் குர்ஆனை சேர்த்து அதனை நூல் வடிவமாக மாற்றுவதற்கு நியமித்த நபித்தோழரின் பெயர் என்ன? ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு. ஹஸரத் ஸைத் இப்னு தாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பொத்துவில் மத்திய கல்லூரி.
அடுத்த விடையளிக்கும் போட்டியாளர் உமர் கதா நிஃபா, பாலமுனை அல் ஹிதாயா மகளிர் கல்லூரி. வீழ்வது வெட்கம் அல்ல, வீழ்ந்து கிடப்பதே வெட்கம். இதோ உங்களுக்கான கேள்வி. ஹலிஃபா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எந்த கோத்திரத்தில் பிறந்தார்கள்? சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. குறைஷி கோத்திரம். குறைஷி கோத்திரம் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பாலமுனை அல் ஹிதாயா மகளிர் கல்லூரி. அடுத்த விடையளிக்கும் போட்டியாளர் டி ரசீன், பொத்துவில் மத்திய கல்லூரி. வெற்றி என்பதே தோல்வியின் பரிசாகும். இதோ உங்களுக்கான கேள்வி. பல பிரதேசங்களுக்கு படையெடுத்து வெற்றி கொண்ட முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எந்த தீவை வென்ற போது வருடாந்தம் 1000 தீனார் இஸ்லாமிய அரசுக்கு வரி செலுத்துமாறு ஒப்பந்தம் செய்தார்? பாரசீகம். அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. புறம். அந்த விடையும் தவறானது. சந்தர்ப்பம் எதிரணியினருக்கு. ஷாம் தீவு. இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன. சரியான விடை சைப்ரஸ் தீவு. எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. எவரும் சரியாக பதிலளிக்கவும் இல்லை. விடையளிக்கும் அடுத்த போட்டியாளர் பாலமுனை அல் ஹிதாயா மகளிர் கல்லூரி. அபு சாலி ஃபாத்திமா அஸ்ஃபா. இதே நம்பிக்கையே வெற்றியின் முதல் படியாகும். இதோ உங்களுக்கான கேள்வி. இஸ்லாமிய கடற்படையை நிறுவுவதில் முன்னின்று கப்பல் கட்டும் நிறுவனங்களையும் உருவாக்கிய முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் கடற்படையில் எத்தனை கப்பல்கள் இருந்தன? 40. இல்லை, அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. 96. அந்த விடையும் தவறானது. சந்தர்ப்பத்தை எதிரணிக்கு விடுகிறோம். இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன. 1700 கப்பல்கள் இருந்தன. எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. எவரும் சரியாக பதிலளிக்கவில்லை. அடுத்து விடையளிக்கும் முதலாம் சுற்றின் இறுதிப் போட்டியாளர் பொத்துவில் மத்திய கல்லூரி KM இர்ஃபான். முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனது சமுதாயத்தின் ஆண் வீரர்களை ஃபஜ்ர் தொழுகையுடைய நேரத்தில் பள்ளி வாயில்களில் காணலாம். இதோ உங்களுக்கான கேள்வி. கிறிஸ்துவுக்கு பின் எத்தனையாம் ஆண்டில் ஹலிஃபா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிறந்தார்கள்? 17. இல்லை, அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. 7. இல்லை, எதிரணிக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு பின் 621. இரு அணிகளும் சரியாக விடையளிக்கவில்லை. கிறிஸ்துவுக்கு பின் 576 அல்லது ஹிஜ்ரத்துக்கு முன்பு 47. எவருக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. எவரும் சரியாக பதிலளிக்கவில்லை. கடந்த 65 வருடங்களாக நாடு முழுவதும் எதுவித தங்கு தடையுமின்றி அதன் சொந்த வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ், சிங்களம், ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம். இலக்கம் 77 தெமடகுட வீதியில் அமைந்திருக்கும் வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ். தரம் 1 முதல் கல்வி பொதுத்தராதர உயர்தரம் வரைக்குமான உசாத்துணை நூல்கள், கடந்த கால வினாவிடை பத்திரங்கள், மாதிரி வினாத்தாள்கள், பொதுவான தலைப்புகளிலான நூல்கள், சிறுவர் முதல் பெரியோர் வரைக்குமான கதை புத்தகங்கள், நாவல்கள், இஸ்லாமிய அறிவு நூல்கள், முன்மொழிகளில் அல் குர்ஆன் விளக்க நூல்கள். கடந்த 65 வருட காலமாக ஒரே கூரையின் கீழ் நாடு முழுவதும் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம். இலக்கம் 77 தெமடகுட வீதியில் அமைந்துள்ள வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ். கல்வி பொதுத்தராதர உயர்தரத்திற்கான அரபு மொழி, இஸ்லாம் மற்றும் இஸ்லாமிய நாகரிகம் ஆகிய பாடங்களுக்கான கடந்த கால வினாவிடை பத்திரங்கள், பாஸ்ட் பேப்பர்ஸ் தற்போது இஸ்லாமிக் புக் ஹவுஸில் பெற்றுக்கொள்ளலாம். கடந்த கால வினாவிடை தொகுப்பு நூலானது மாணவர்கள் இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் புதிய கட்டமைப்பில் தயாரிக்கப்பட்டு நேர்த்தியான வடிவமைப்பில் ரீட் மோ வெளியீட்டகத்தினால் வெளியீடு செய்யப்பட்டுள்ளது. உங்கள் பிரதிகளை பெற்றுக்கொள்ள இன்றே அழையுங்கள். 0757 400 800 0757 400 800 அல்லது இதே இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் செய்வதனூடாகவோ அல்லது இஸ்லாமிக் புக் ஹவுஸின் இணையதள முகவரியான www.ibs.lk எனும் இணையதளத்துக்கு பிரவேசிப்பதனூடாகவோ ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்து உங்கள் வீட்டுக்கே வரவழைக்கலாம். முதலாம் சுற்றின் முடிவை அறிய தருவதற்கு முன்பாக அறிவு களஞ்சியம் நிகழ்ச்சி அனுசரணையாளர்களை நினைவூட்டுகிறோம். இலக்கம் 77 தெமட்டகுட வீதி, ரீடர்ஸ் பாரடைஸ், வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ் நிறுவனத்தார். இதோ பார்வையாளர்களுக்கான கேள்வி. சம்மாந்துறை மண்ணில் இருந்து இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவையின்
பணிப்பாளராக ஒருவர் இருந்தார். அவருடைய பெயர் என்ன? பார்வையாளர்களிடம் கேட்ட கேள்விக்கான சரியான பதில் கூறுவதற்கு இங்கே ஒரு குட்டி தம்பி வந்திருக்கின்றார். அவர் தன்னை அறிமுகப்படுத்தி சரியான விடை கூறி இஸ்லாமிக் புக் ஹவுஸ் ஸ்தாபனத்தார் வழங்கும் பரிசினை பெற்று செல்கிறார். எனது ஊர் சம்மாந்துறை. எனது பாடசாலை கமுசது முஸ்லிம் மகளிர் வித்யாலய. நான் எம்எஸ் ஜிமல் அஹமத். அல் ஹாஃபில் எஸ்எம் ஹனீஃபா அவர்கள். அந்த விடை கூறிய பார்வையாளர் குட்டி தம்பி பார்வையாளருக்கான பரிசிலை வழங்கி கௌரவிப்பதற்காக இப்போது நாம் அழைப்பது சம்மாந்துறை பிரதேச செயலாளர் தேசபந்து அல்ஹாஜ் எஸ்எல் முகமது ஹனீஃபா அவர்களை. முதலாம் சுற்றின் பெறுபவர்களுக்கு அமைய பாலமுனை அல் ஹிதாயா மகளிர் கல்லூரியை விட 5 மேலதிக புள்ளிகளால் முன்னிலை வகிக்கிறது பொத்துவில் மத்திய கல்லூரி. இரண்டாம் சுற்றின் விடையளிக்கும் முதல் போட்டியாளர் அணித்தலைவி பொத்துவில் மத்திய கல்லூரி எம்ஆர் சஞ்சிதா. இதோ உங்களுக்கான கேள்வி. ஆண்டுதோறும் ஜூலை மாதம் 11ஆம் தேதி கொண்டாடப்படும் தினம் என்ன? அந்த தினத்தை அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதே அணியினருக்கு அந்த சந்தர்ப்பத்தை எதிரணிக்கு விடுகிறோம். நன்னீர் தினம். இல்லை, சரியான விடை உலக சனத்தொகை தினம். உலக சனத்தொகை தினம் என்பதே சரியான விடை. எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. அடுத்து விடையளிக்கும் இரண்டாம் சுற்றின் முதல் போட்டியாளர் பாலமுனை அல் ஹிதாயா மகளிர் கல்லூரி சாதிகீன் சஹ்ரா. இதோ உங்களுக்கான கேள்வி. மூலகங்களை அவற்றின் அணுவன் ஏறு வரிசைப்படி ஒழுங்குபடுத்தும் போது ஒத்த ரசாயன இயல்புகளை கொண்ட மூலகங்கள் சம ஆயிடைகளில் மீண்டும் மீண்டும் தோன்றும். இது என்ன விதி? அயனாக்க சக்தி வேறுபாடு. இல்லை, அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. சந்தர்ப்பம் எதிரணிக்கு செல்கிறது. அட்டம விதி. இல்லை, அந்த விடையும் தவறானது. சரியான விடை ஆவர்த்தன விதி. ஆவர்த்தன விதி என்பது சரியான விடை. எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் பொத்துவில் மத்திய கல்லூரி டிஎஸ் ஹஜிஸ்தா. இதோ உங்களுக்கான கேள்வி. டெக்னிக்கல் என்ற சொல்லுக்கு தமிழ் மொழியில் தொழில்நுட்பமான அல்லது தொழில்நுட்ப என கூறுவது போன்று தொழில்நுட்பவியலாளர் அல்லது தொழில்நுட்ப வல்லுனர் என்பதற்கான ஆங்கில பதம் எவ்வாறு அமையும்? அவர் தனக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார். சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. டெக்னீஷியன். டெக்னீஷியன் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பொத்துவில் மத்திய கல்லூரி. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் அப்துல் கஃபூர் ஃபாத்திமா ரிலா பாலமுனை அல் ஹிதாயா மகளிர் கல்லூரி. இதோ உங்களுக்கான கேள்வி. ஆண்டுதோறும் உலகளாவிய ரீதியில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி கொண்டாடப்படும் தினம் யாது? உலக காசநோய் தினம். இல்லை, அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. வாசிப்பு தினம். இல்லை, அந்த விடையும் தவறானது. சந்தர்ப்பம் எதிர் அணியினருக்கு. இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன. சரியான விடை உலக நண்பர்கள் தினம். எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. எவரும் சரியாக பதிலளிக்கவும் இல்லை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் பொத்துவில் மத்திய கல்லூரி ஏ.டபிள்யூ. அப்துல்லா. இதோ உங்களுக்கான கேள்வி. கோல்ஃப்ரூக் சீர்திருத்தத்துக்கு அமைய இலங்கை எத்தனை மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன? 9. இல்லை, அந்த விடை தவறான. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. 5 என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பொத்துவில் மத்திய கல்லூரி. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் முகமது ஜமீல் அஸ்ஜா பாலமுனை அல் ஹிதாயா மகளிர் கல்லூரி. இதோ உங்களுக்கான கேள்வி. இசை, சங்கீதம் போன்றவற்றுக்கு ஆங்கிலத்தில் மியூசிக் என்பது போன்று இசை கலைஞர் அல்லது இசைவாணர் என பொருள்படக்கூடிய ஆங்கில சொல் என்ன? மியூசிஷியன். மியூசிஷியன் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பாலமுனை அல் ஹிதாயா மகளிர் கல்லூரி. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் டி ரசீன் பொத்துவில் மத்திய கல்லூரி. இதோ உங்களுக்கான கேள்வி. மூலகங்களை அவற்றுக்கு இடையிலான ஒற்றுமையின் அடிப்படையில் அணுவன் ஏறு வரிசையின் பிரகாரம் ஒழுங்குபடுத்திய அட்டவணை என்று எதனை குறிப்பிடுகிறோம்? ஆவர்த்தன அட்டவணை. ஆவர்த்தன அட்டவணை என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பொத்துவில் மத்திய கல்லூரி. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் உமர் கத்தா நிஃபா பாலமுனை அல் ஹிதாயா மகளிர் கல்லூரி. இதோ உங்களுக்கான கேள்வி. சமகால இலங்கையில்
பிற்பட்ட காலத்தில் உருவாக்கப்பட்டதான 4 மாகாணங்களும் இவை. கோல்ஃப்ரூக்கின் படிதான் 5 மாகாணங்கள். அதன் பிறகு ஏற்படுத்தப்பட்ட மாகாணங்கள் எத்தனை? அவை எவை? வடமத்திய மாகாணம், தென் மாகாணம், சப்ரகமு மாகாணம், உவா மாகாணம். அதே அணியினருக்கு அந்த சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது. உவா மாகாணம், சப்ரகமு மாகாணம், வடமத்திய மாகாணம், வடமேல் மாகாணம். 4 மாகாணம். 4 மாகாணங்கள். ஊவா மாகாணம், சப்ரகமுவ மாகாணம், வடமத்திய மாகாணம், வடமேல் மாகாணம். ஏற்கனவே இருந்த 5 மாகாணங்கள் வடக்கு, கிழக்கு, மேல், மத்திய, தென். இவைகளுக்கு அப்பால் 4 மாகாணங்கள் கோல்ஃப்ரூக் சீர்திருத்தத்துக்கு பிறகு ஆரம்பித்து வைக்கப்பட்டவை. சரியான விடை 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பாலமுனை அல் ஹிதாயா மகளிர் கல்லூரி. அடுத்த விடையளிக்கும் போட்டியாளர் பொத்துவில் மத்திய கல்லூரி KM இர்ஃபான். இதோ உங்களுக்கான கேள்வி. பிற மொழி சொற்கள் வரிசையில் துவாய் என்பது போர்த்துகேய மொழி சொல் என்றால் கேத்தில் என்பது எப்பிற மொழி சொல்லாகும்? பிரான்ஸ். இல்லை, அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. உல்லாந்து மொழி சொல் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பொத்துவில் மத்திய கல்லூரி. அடுத்த விடையளிக்கும் பாலமுனை அல் ஹிதாயா மகளிர் கல்லூரி அபுசாலி ஃபாத்திமா அஸ்ஃபா. இதோ உங்களுக்கான கேள்வி. கிழக்கு பிரதேச வழக்கில் தொல்லை எனும் பதம் கக்கிஷம் என்று வலம் பெறுவது போன்று கர்வம் எனும் சொல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இல்லை, அந்த விடை சரியாக அமையவில்லை. அதே அணியினருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது. அந்த விடயம் சரியாக அமையவில்லை. பாடத்திட்டத்தின்படி அமைய வேண்டும். எதிரணிக்கு சந்தர்ப்பம். திமிர். பொருள்பட வருகின்ற சொற்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையாக வர வேண்டியது உங்கள் பாட புத்தகத்தின்படி கருவம். கருவம் என்பது உங்களுடைய 11ஆம் ஆண்டு புத்தகத்திலே காணப்படுகின்றது. எனவே பாடத்திட்டத்தின்படி நாங்கள் கேள்வி எடுத்திருக்கின்றபடினால் அதன்படியே நாங்கள் விடையையும் எதிர்பார்ப்போம். எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. எவரும் சரியாக கருவம் என்ற அடிப்படையிலே பதிலளிக்கவில்லை. கடந்த 65 வருடங்களாக நாடு முழுவதும் எதுவித தங்கு தடையுமின்றி அதன் சொந்த வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ், சிங்களம், ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம். இலக்கம் 77 தெம்டகுட வீதியில் அமைந்திருக்கும் வாசிப்பாளர்களின் சுவர்க்கபூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ். தரம் 1 முதல் கல்வி பொதுத்தராதர உயர்தரம் வரைக்குமான உசாத்துணை நூல்கள், கடந்த கால வினாவிடை பத்திரங்கள், மாதிரி வினாத்தாள்கள், பொதுவான தலைப்புகளிலான நூல்கள், சிறுவர் முதல் பெரியோர் வரைக்குமான கதை புத்தகங்கள், நாவல்கள், இஸ்லாமிய அறிவு நூல்கள், முன்மொழிகளில் அல் குர்ஆன் விளக்க நூல்கள். கடந்த 65 வருட காலமாக ஒரே கூரையின் கீழ் நாடு முழுவதும் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம். இலக்கம் 77 தெம்டகுட வீதியில் அமைந்துள்ள வாசிப்பாளர்களின் சுவர்க்கபூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ். கலந்து கொண்ட பாடசாலைகளுக்கான சான்றிதழ்களை வழங்கி கௌரவிப்பதற்காக சம்மாந்துறை பிரதேச செயலாளர் தேசபந்து அல்ஹாஜ் SL முகமது ஹனிஃபா அவர்களை அழைக்கின்றோம். சுறுசுறுப்பாக விடையளிக்கப்பட்ட விறுவிறுப்பான போட்டியின் இறுதி பெறுபேறு இதோ. 20 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பாலமுனை அல் ஹிதாயா மகளிர் கல்லூரி. இவர்களோடு சுறுசுறுப்பாக போட்டியிட்ட பொத்துவில் மத்திய கல்லூரி 35 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது. 15 மேலதிக புள்ளிகளால் பொத்துவில் மத்திய கல்லூரி வெற்றியீட்டிக் கொள்கிறது. அறிவு களஞ்சியம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நடத்தியவர் இஸ்மாயில் பி மாரி. நிகழ்ச்சி தயாரிப்பு AM முஹம்மத் ரலி. இலங்கை ஒளிபரப்பு கொடுத்தாவனம் முஸ்லிம் சேவை. இலங்கையில் அதிக உம்ரா யாத்திரை